Good morning all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் டே டு டே சமையல் வித் மீ. டுடே ஐம் கோயிங் டு மேக் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தக்காளி வெங்காயம் சாம்பார் விதவுட் தால், பருப்பு இல்லாமல் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. அவங்க நல்லா பண்ணுவாங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வரமிளகா, தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, டொமேட்டோஸ், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ஜிஞ்சர் garlic பேஸ்ட், அண்ட் திஸ் இஸ் கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி பவுடர். நான் வீட்லேயே வந்து அரைப்பேன். கொரியாண்டர் ட்ரை கொத்தமல்லி வாங்கி, நாட்டு கொத்தமல்லி வாங்கி வீட்லேயே ஃப்ரை பண்ணி அரைக்கிற பவுடர். இவ்வளோ தான். நான் ரெசிபிக்கு போடுறேன், என்ஜாய் பண்ணி பாருங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி குழம்பு இருக்குதுன்னு. தேங்க்யூ, பாய், ஹாவ் அ நைஸ் டே. இப்போது நான் அந்த காட்டின இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பட்டை, கிராம்பு, சோம்பு, வரமிளகா, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட், அண்ட் கொரியாண்டர் பொடி. கொரியாண்டர் பொடி அதிகமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து மசாலா நல்லா ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு. இப்போது இது கூட வந்து யூ ஹேவ் டு ஆட் த டொமேட்டோஸையும் போட்டு அரைக்கணும். நான் வந்து 4 டொமேட்டோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிக குழம்பு வேணும்னா அதிக குவான்டிட்டி போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணது, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ how much you like, அண்ட் 2 க்ரீன் சில்லி. இதெல்லாம் போட்டு தாளித்து ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மசாலாவையும் போட்டு, இது வந்து இந்த டொமேட்டோ அந்த நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பட்டை, கிராம்பு, சோம்பு, வரமிளகா, கொத்தமல்லி பொடி, தேங்காய் அண்ட் தக்காளி போட்டு அரைச்சி வச்சதை வந்து அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்ல எண்ணெய் வர வரைக்கும் விட்டுடணும். நிறைய தண்ணி ஊற்றி விட்டுடணும். அப்புறம் சால்ட் போட்டு, மஞ்சள் பொடி போட்டு, தென் யூ ஆட் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டிங்கன்னா இட் இஸ் அ யம்மி கறி ரெடி. எல்லாம் தாளித்ததுக்கப்புறம் இப்படி தான் வரும் குழம்பு. இதை வந்து நல்லா கொதிக்கணும். வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் நல்லா கொதித்து மூடி வச்சிருக்கேன். நல்லா கொதித்து எண்ணெய் வரும். எண்ணெய் வந்து கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி கொத்தமல்லி தழை போட்டு ஹாப்பியாக சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய், என்ஜாய் டொமேட்டோ சாம்பார் வித்தவுட் தால். இதுதான் ஃபைனல் குழம்பு. திஸ் இஸ் கால்ட் தக்காளி சாம்பார். லைக் கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.